Hi, hello everyone. Today vlogல என்னன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொடியை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி. அது வீட்ல எப்படி சிம்பிளா செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இது செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னங்கறத குயிக்கா பார்த்தறலாம். 1 கப் ஆஃப் துவரம்பருப்பு எடுத்துர்க்கேன். அதே மெஷர்மென்ட்ல 1 கப் ஆஃப் பொட்டுக்கடலை எடுத்துர்க்கேன். இந்த 1 கப் ஆஃப் துவரம்பருப்பு பொட்டுக்கடலைக்கு வந்து ஒரு full spoon of cumin, ஒரு full spoon of மிளகு, ஒரு full spoon of தனியா, ப்ளஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரை ரெட் சில்லி, கொஞ்சம் கறி லீவ்ஸ், கொஞ்சம் வந்து வெள்ளை பூண்டு எடுத்துக்கிறணும். ப்ளஸ் அடிஷ்னலாக நான் வந்து வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எதுக்குன்னா இதை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு தனி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் ப்ளஸ் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கூட இந்த பொடிக்கு தேவையான உப்பும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறணும். அடுத்து ஒரு பேனை லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ உப்பு, பெருங்காயத்தூள், பொட்டுக்கடலை தவிர எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். பட் எங்கள் அம்மா செய்யும்போது பொறுமையாக ஒரு இன்க்ரீடியன்ஸையும் தனித்தனியாக வறுத்து அரைப்பாங்க. பட் அது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா சேர்த்து லோ ஃப்ளேமில் 5 to 8 minutes ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 5 to 8 minutesலேயே பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ட்ரை சில்லி ப்ளஸ் கறி லீவ்ஸ் எல்லாம் கிறிஸ்பாக மாறி வரும்போது மீதி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் 1 கப் ஆஃப் பொரிக்கடலை, உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு ப்ளஸ் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் வறுத்தா போதும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண என்னோடய எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா இன்க்ரீடியன்ஸும் கம்ப்ளீட்டாக கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இதை அரைக்கும் போது நரன் இல்லாமல் நைஸ் பவுடராக வர்ற வரைக்கும் பார்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ ஐ எம் ஆடிங் a little bit of salt. நைஸாக அரைச்ச பவுடரை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபியூ மினிட்ஸ் அது செட் ஆகிற வரைக்கும் விட்டுருவேன். அதுக்கப்புறம் லாங் டேர்ம் யூஸுக்காக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி அரைச்சதில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதை நாங்கள் இன்றைக்கி லஞ்சுக்கு யூஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க இந்த பருப்பு பொடி ரெசிபி. ஹெல்த்தியான இந்த பருப்பு பொடியை கொஞ்சம் நேரத்துலேயே வீட்டில் செஞ்சிடலாங்க. ஸ்டோர் பாட் பொடியெலாம் நான் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதே கிடையாதுங்க. இப்படி சிம்பிளாக வீட்டில் செஞ்சு ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை நெய் ஊற்றி கொடுத்துருவேன். அவங்களும் ஒரு கம்ப்ளீட்டான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் சாப்பிட்ட திருப்தி அவங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி பல ஹெல்த்தியான ரெசிபியை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching.